ஹே இது என்னது? ஹே புதுசா இருக்கு. நந்தினி, ஏ நந்தினி, எங்க போயிட்டா இவ? ஏ நந்தினி, 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 ஏ நந்தினி, நந்தினி, ஏ நந்தினி, நீங்க பாரு. என்ன சார், கஞ்சி பத்தலையா? ஏ இல்ல கஞ்செல்லாம் சூப்பரா இருந்துச்சு. சூப்பர், வெரி நைஸ். ஆமா, இது என்ன இது? இது எப்படி நம்ம வீட்ல இருக்கு? தெரியல சார், நீங்க போய் சாப்பிட்டு படுங்க. ஏ ஏ இது இந்த டவுட் எனக்கு கிளியர் பண்ணு. இது எப்படி? how it is possible? இத பாரு, நீயே இத பாரு. சார் கையெல்லாம் எண்ணெயா இருக்கு சார், நீங்களே படிங்க. ஓகே குட், நானே படிக்கிறேன். ஓகே லிசன். நிகழும் மங்களகரமான ஸ்ரீ ஜெய வருடம் ஆவணி மாசம் 10ஆம் தேதி அன்று சென்னை எக்மோர் சௌத்ரி நகர் 22வது தெருவில் தெய்வ திரு ராகவன் வள்ளியம்மை இவர்களின் பேரனும். சீக்கிரம் போங்க. இங்கதான் வந்து எங்க போச்சு? இந்த கஞ்சி குடிச்சிட்டு தெம்பா தேடுவோம். ஐயோ. அருணாச்சலம் சுந்தரவள்ளி ஆகியோரின் மகனுமாகிய திருநரை செல்வன் ஏ சூர்யா MBA CEO AR குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆகிய மகனுக்கும். ஏய் வாங்க வாங்க. நந்தினி கேக்குறியா? ஓகே. ஐயோ. நினைவு டாடி 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 என்ன டாடி பண்றீங்க? டாடி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான மேட்டர் இதுல இருக்கு டாடி. நீங்களா கேட்டா ஷாக் ஆயிடுவீங்க. அது தெரியும்டா, வாடா. இல்ல இங்கே படிக்கலாம் டாடி. நான் இப்பதான் நந்தினி கிட்ட டீடைலா படிச்சு காமிச்சிருக்கேன் டாடி. இல்ல டாடி, என்னமா? ஏய் நந்தினி, சூர்யா உன்கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தான்? தெரியலம்மா, ஏதோ படிச்சு காட்டினாரு. கேக்கும்போது சாரோட கல்யாண பத்திரிக்கைன்னு தோணுச்சு. அவ்வளவுதானே, வேற ஒண்ணும் சொல்லல. இல்லம்மா. நல்ல வேலை. என்னையே பேச விடாம இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. அது டாடி, இந்த பத்திரிகை பாருங்க டாடி. see it. டேய், இந்த பத்திரிகை அடிச்சதே நான் தான்டா. சரி, நீ கிச்சன்ல போய் வேலைய பாரு. போ போ போ. மதுவி, அவளுக்கு டவுட் வரல. அப்பா, அவ கேஷுவலா வேலை பாக்குறான். போயிட்டா. வாங்க வாமா. என்ன டாட், என்ன சொல்றீங்க? why இப்ப எதுக்கு இதெல்லாம்? அதான் கல்யாணம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. then why this? என்ன யூஸ்? சொல்றேன்டா, நானே இதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இந்த பத்திரிகை உன் கையில சிக்கிருச்சு. ஓகே, இது பாரு, நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளு. நந்தினிக்கும் உனக்கும் நடந்த கல்யாணம் ப்ராப்பரா நடக்கவே இல்லை. சடங்கு, சம்பிரதாயம், மந்திரம் எதுவும் இல்லை. பட் தாலி இருக்குல்ல டாடி, அதான் மெயின் சொல்லுவாங்க இந்த கல்யாணத்துக்கு. ஏடா, தாலி இல்லைன்னா அதுக்கு பேர் எப்படி கல்யாணம் ஆகும்? ஆமா, அப்புறம் என்ன பிரச்சனை? சரி, சொல்றது கொஞ்சம் கேளு. உன் கல்யாணத்தை இப்படியே விடுறது நல்லது இல்லை. ஒரு பக்கம் உங்க அம்மா நந்தினியை ஏத்துக்கவே மாட்டேங்கிறா. இன்னொரு பக்கம் நந்தினி என்னடானா ஊருக்கு போனோம்னு அதையே சொல்லிட்டு இருக்கான். உனக்கும் நந்தினி மேல பொண்டாட்டிங்கிற பாசம் வந்த மாதிரியே தெரியல. அது கரெக்ட். இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துதான் இந்த கல்யாணத்தை முறைப்படி ரிஜிஸ்டர் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த பத்திரிகை அடிச்சதெல்லாம் அதுக்காக தான். ஓ, அதுக்கு தானா? சரி சரி சரி. ஆனா டாடி, இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம? தேவைதானே இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன், நீ அசால்ட்டா தேவையில்லைங்கிற. அப்படி இல்ல டாடி. சி, நான் இங்க இருக்கேன்னா நந்தினி இங்க இருக்கா. இதுல ரெஜிஸ்டர் பண்ணாலும் பண்ணலனாலும் என்ன டிஃபரன்ஸ் வரப்போகுது? எதுவுமே சேஞ்ச் ஆக போறது இல்லையே. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நந்தினியே இப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டோன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு இல்லைனாலும் ஏதாவது ஒரு கட்டத்துல உங்க அம்மா வீட்டை விட்டு விரட்டி அனுப்பிடுவா.
அப்படி நடக்காம இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் தான். இதை மட்டும் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, லீகலா நீங்க 2 பேரும் புருஷன் முன்னாடி ஆயிடுவீங்க. சுந்தரவல்லி மட்டும் இல்ல, யாரு வந்தாலும் யாரு நினைச்சாலும் ஒன்னும் பண்ண முடியாது. குட் பாயிண்ட். திஸ் இஸ் குட் பாயிண்ட் டாட். கரெக்ட். இப்ப நீ கன்வின்சிங் தானே? 100%. 100%. அப்புறம் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிகிற வரைக்கும் இத பத்தி நீ யாருகிட்டயும் வாய தரக்கூடாது. முக்கியமா நந்தினிக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது. ஏன் டாடி? ஏன்? தெரிஞ்ச என்ன ஆகும்? அவளுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும்? வாட் வில் ஹேப்பன்? ஏய், ஏற்கனவே ஒரு வாட்டி வீட்டை விட்டு வெளியே போயிட்டா, ஞாபகம் இருக்குல்ல? ஆமா டாடி. ஆமா டாடி. ஐயோ, மேபி அவ திரும்பவும் அதே மாதிரி செஞ்சாலும் செய்வாள்ல. கரெக்ட். அதனால நான் சொல்ற வரைக்கும் இந்த விஷயத்தை பத்தி நந்தினி கிட்ட வாய தரக்கூடாது. ஓகே டாடி, டன். பாத்துக்கலாம். சரி, நீ போ. எப்போ ரெஜிஸ்டர் ஆபீஸ் போனோன்னு நானே சொல்றேன். சரி, நீ போ. ஓகே டாடி, டேக் இட் டாடி. ஓகே, சூப்பர்.